ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குங்க கவிஸ் கிச்சனில் நைட் என்ன ஸ்பெஷல்னு பார்த்துருவோமா? இது வந்து பெருஞ்சீரகம் வந்து எப்போவுமே பொடிச்சு வச்சுருப்போம், அது தீர்ந்துட்டு இன்றைக்கி என்ன வைக்க போகிறோன்னா, நான் கேரளாவில் இருக்க டைம்லலாம் வந்து நாங்கள் ஹோட்டல்லலாம் போனால் நான் எப்போவுமே என்ன கேட்பேன்னா, ஒன்றில் பரோட்டா முட்டைக்கறி இல்லைன்னா அப்பம் முட்டைக்கறி. இதுதான் அந்த முட்டைக்கறி வந்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுதான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச மாதிரி வைக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சீஞ்சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளி, பெரிய உள்ளி இருக்குல்ல, பெரிய உள்ளி அரிஞ்சு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி பழம். அதுக்கப்புறம் பொடி என்னெல்லாம்னு பார்த்துக்கிங்கன்னா மல்லிப்பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, குருமிளகு பொடி இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஆனால் தேங்காய் எண்ணெயில் தான் இது செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பஞ்சசாரை, ஒரு 1/2 ஸ்பூன் பஞ்சசாரை எதுவும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப எல்லாம் விடணும், கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும். விட்டுட்டு அது திளச்சி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முட்டையாக எடுத்து போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு முட்டை மட்டும் இந்த ரவுண்டாக அதில் வெட்டி போடுங்க. அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுதான் இதோட சீக்ரெட்டே. குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த முட்டையை வந்து லேசாக இப்படி குத்தி குத்தி விட்டுக்கோங்க. எதுக்குன்னா அந்த மசாலா எல்லாம் பிடிக்கிறதுக்கு. அப்படி இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு பார்த்திங்கன்னா அப்பவும் நல்ல சூப்பரான முட்டைக்கறியும் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். எனக்கு வந்து எப்போவுமே சோறு தாங்க. நான் கொஞ்சம் சோறு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மீன் குழம்பு, முட்டை குழம்பு இதெல்லாம் வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.